ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் தரமான டாப் 5 பெஸ்ட் சீரியல் கில்லர் மூவிஸ்க்கான பார்ட் 2 லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் இருக்கிற 5 மூவிஸ்மே மஸ்ட் வாட்ச் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பார்ட் 1 வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்க மூவி பிளிட்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் எலியட் லெஸ்டர். இந்த மூவி 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை என்னன்னா, ஒரு சீரியல் கில்லர் வரிசையா போலீஸை மட்டுமே குறி வச்சு கொலை பண்ணிட்டு வரான். அந்த சீரியல் கில்லரை எப்படியாச்சும் பிடிக்கணுங்கிற இக்கட்டான நிலையில டிடெக்டிவான நம்ம ஹீரோ ஜேசன் ஸ்டேத்தம் களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத படத்தோட கதை. ஹீரோவா வர ஜேசன் ஸ்டேத்தம் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான கேரக்டருக்கு சூப்பராகவே மேட்சா இருக்காரு. ஆனா படத்துல நெகட்டிவ் ரோல் நடிச்ச ஆக்டர் தான் ஹீரோவை விட அதிகமான இடங்கள்ல ஸ்கோர் பண்றாரு. அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் வில்லங்கிட்ட இருந்து. படத்தோட ஸ்கிரீன் பிளேயுமே எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காத மாதிரி சூப்பராகவே நரேட் பண்ணியிருக்காங்க. அதோட படம் தமிழ் டப்பிங்லையும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி டார்க் ஃபிகர் ஆஃப் கிரைம். இந்த படத்தோட டைரக்டர் கிம் டேங்யூன். இந்த மூவி 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல சீரியல் கில்லர் ஒருத்தன் சில உண்மைகளை சொல்றேன்னு நம்ம ஹீரோவை ஒரு ஹோட்டல்ல மீட் பண்றான். பேசிட்டு இருக்கும்போதே அந்த கில்லர் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுட்டான்னு போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்றாங்க. ஜெயில இருந்து ஒரு நாள் ஹீரோக்கு கால் பண்ணி, நான் இந்த ஒரு கொலையை மட்டும் பண்ணல, இந்த கொலையோட சேர்த்து மொத்தம் 7 கொலையை பண்ணியிருக்கேன்னு லிஸ்ட்டும் கொடுக்குறான். இவன் உண்மையாவே சொல்றானா இல்ல நம்ம கூட விளையாடுறானுங்கிற குழப்பத்திலேயே ஹீரோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் இந்த கில்லர் சொன்னது உண்மையா இல்லையா, அப்படியே உண்மையா இருந்தாலும் ஹீரோ இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்ன மர்மத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கறத படத்தோட கதை. 2007 பூசான்ல நடந்த தொடர் கொலைகளை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்துல ஹீரோ வில்லன் இவங்க 2 பேரோட கேரக்டரையுமே ரொம்பவே சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ரோல்ஸை பிளே பண்ண கிம் யூன் சியாக்கும் ஜூஜிகுன்னு ஒரு டாப் நாச்சான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. மெயினா அந்த கில்லர் கேரக்டர்ல வர ஜூஜிகுன்னு ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. படத்தோட ஸ்கிரீன் பிளேயுமே எந்த ஒரு இடத்துலையும் கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி நீட்டாவும் இன்ட்ரெஸ்டிங்காவுமே பண்ணியிருக்காங்க. ஒரு செம்மையான த்ரில்லர் மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்லையும் அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி பாஸ்டன் ஸ்ட்ராங்லர். இந்த படத்தோட டைரக்டர் மேட் ரஸ்கின். இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதைக்களம் 1960s நடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த டைம்ல ஒரு சீரியல் கில்லர் வரிசையா பெண்களை மட்டுமே குறி வச்சு கொலை பண்ணிட்டு வரான். அந்த கில்லர் யாருன்னு போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியல. படத்துல நம்ம ஹீரோயின் ஒரு சாதாரண ஒரு ரிப்போர்ட்டரா இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் அவங்க பார்ட்னரோட சேர்ந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த கில்லரை பிடிக்கிறதுக்காக களமிறங்குறாங்க. போலீஸாலேயே பிடிக்க முடியாத அந்த கில்லரை நம்ம ஹீரோயின் இறுதியாக கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத படத்தோட கதை. 1960s 13 பெண்களை அடுத்தடுத்து வரிசையாக ஒரே பேட்டர்னில் மர்டர் பண்ணி ஒரு சீரியல் கில்லர் பாஸ்டனை அலற விட்டுருக்கான். அந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தில் ஹீரோயினியாக வர கைரா நைட்லியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் டாப் நாச்சாவே இருந்துச்சு. என்னதான் இது ஒரு ஸ்லோ பர்னிங்காக இருந்தாலும் கூட எங்கேயுமே போரடிக்காம சுவாரஸ்யமாகவே நகருது. ஆனால் இந்த படம் தமிழில் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு செம்மையான மூவி. ஸோ டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி கன்ஃபெஷன் ஆஃப் மர்டர். இந்த படத்தோட டைரக்டர் ஜிங் பியாங் கில். இந்த மூவி 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை என்னன்னா, 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தொடர் கொலைகள், அதை பண்ண சீரியல் கில்லர் யாருன்னு டிடெக்டிவான ஹீரோ கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்றாரு. கொரியனோட லா படி ஒரு கேஸோட குற்றவாளியை 15 வருஷத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும். அப்படி 15 வருஷத்துக்குள்ள கண்டுபிடிக்கலைன்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடணும். கேஸை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனே வந்து நான் தான் அந்த கொலைகாரன்னு சொன்னாலும் அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லா இருக்கு. அந்த தைரியத்தில் 17 வருஷம் கழிச்சு ஐ எம் த மர்டரர் அப்படிங்கிற ஒரு புக் அந்த சீரியல் கில்லர் பப்ளிஷ் பண்றான். அதை பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் கில்லர்ல இருந்து ஒரு செலிபிரிட்டியாவே ஆயிடுறான். இதுக்கப்புறம் கதையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத படத்தோட கதை. படத்துல லீட் ரோல்ஸ்ல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே எக்ஸலண்டாவே இருந்துச்சு. படத்தோட ஸ்கிரீன் பிளேவையுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ஆக்ஷன் அண்ட் சேசிங் சீன்ஸையுமே அவுட்ஸ்டாண்டிங்காகவே பண்ணியிருக்காங்க. அதோட படம் தமிழ் டப்பிங்லையும் அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங். இந்த படத்தோட டைரக்டர் ஜேடி மோல்னர். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டோரியை 6 சாப்டரா நரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் லீனியரா இல்லாம நான் லீனியரா தான் சொல்லியிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்கே 3rd சாப்டர்ல தான் தொடங்கும். அதுல ஒரு லேடி கார்ல ரொம்பவே ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி ஒருத்தன் கார்ல கன்னோட அவங்கள சேஸ் பண்ணிட்டு வரான். அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு அந்த லேடி உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் யாரு, எதுக்காக இந்த சேசிங், இறுதியா யாருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கறத படத்தோட கதை. 2018 இருந்து 2020 அமெரிக்காவில் நடந்த மர்டர், அந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரிங்கிறது லீனியரா சொல்லி இருந்தா ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். ஆனா இதை இவங்க நான் லீனியரா நரேட் பண்ணதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. இதனால தான் படத்தோட பெரிய ட்விஸ்டே வெறித்தனமா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.
ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டோட வந்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு படத்துக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரைட்டிங்னே சொல்லலாம். இதனால் எதையுமே ரிவீல் பண்ணாமல் ஸ்டோரியை மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். லீட் ரோல்ஸ் ப்ளே பண்ண வில்லா ஃபிட்ஸ்ஜெரால்டும் கைல் கேல்னரும் ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸு கொடுத்துருக்காங்க. மெயினாக படம் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காமல் எபிக் ஃபிலிம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.